எங்க அப்பாங்கண்ணே அவங்க அப்பாங்கண்ணே ரோட்ல போறவங்கண்ணே வரவங்கண்ணே எல்லாமே போனோம். எல்லா கண்ணும் போய் நாங்க பணக்காரனா இந்த அப்பா அமிஞ்சு போயிடுச்சு. தம்பி யாரா அது? நான் தான்பா வண்டி மாத்தணும். காரமுச்சோம் இவனால தான் அனுப்பி போச்சா? எதுடா வண்டியா இருக்குதே தெரியல. எங்கேயோ நிறுத்திட்டு வந்துக்கிறானா? எங்கப்பா இது வண்டியா? இந்த வண்டி தான்ப்பா சொன்னேன். எது இது வண்டியா? கையில கிட சாமான எடுத்துட்டு வந்துட்டு வண்டின்றா. இன்சல்ட் பண்றேன்டி. என் வண்டியா கே தள்ள திருப்பி வண்டின்னு வச்சுக்க சுத்தி தூக்கி மண்டியில போட்டுருவேன். இவனா காலையில யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணுங்கிறான். ஏய் நான் லோக்கல்டா. ஏய் நீ லோக்கல் இருந்தா நாக்குது நூக்குல இருந்தா நாக்குது எத்தனை போடா டப்பா சைக்கிள. மாப்பிள என்ன ஆச்சு? மாப்பிள நான் டிஸ்ட் மம்மிக்கு கருப்புரம் சுத்தி இருந்த மாப்பிள டக்குன்னு அமிஞ்சு போச்சு. ஐயோயோ திரும்பி பார்த்தா இந்த மூளை நின்னுங்கிறான். அப்படியா? என்னவா? டப்பா சைக்கிள் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டியா வண்டின்றா மாப்பிள. ஏய் நான் லோக்கலு சொல்லுங்கிறா மாப்பிள லோக்கல் நூக்குலுன்னு. என் சைக்கிளை எட்டி வச்சதுனால 1000 ரூபாய் அபராதம் கொடுங்க. அபராதம் கொடுணுமா? கொஞ்சம் கிட்ட வாயா. என்ன வாடா அபராதம் கொடுக்குறான். பிரச்சனை வேணாண்டா. விடு மாப்பிள மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏய் என் பேர்ல கை வச்சிட்டில இப்ப ஊரே தீ குளிக்க வைக்கிறேன்டா. கப்படி மாப்பிள இவனாவது குளிச்சுட்டு போனா தெரியல இல்ல வேற தீ குளிக்க போனா. டேய் 4 ஆம்பளை கூட்டு வந்து வச்சுக்கிறேன்டா உங்களை. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறான்? கம்னூரு ஏன்பா அந்த 4 ஆம்பளை நீ ஒரு ஆள் தானே? நான் அந்த லிஸ்ட்ல சேர மாட்டேன். என்னடா ஆம்பளை லிஸ்ட்லயே சேர மாட்டான் ஆளியா? சரி வாடா நம்ம வேலையை கவனிக்கலாம். மாப்பிள்ள அவன் வரத்துக்கு முன்னால என் சைக்கிள் கையிலங்கல்ல போட்டுடலாம் மாப்பிள்ள. எவனாவது வந்தானா பாப்போம். சரி கருப்புரம் கொளுத்திட்டியா? கொளுத்து மொத்தம் அமிஞ்சு போச்சு. லீவ் விட்டுலாமா கடிக்க? டேய் இன்னைக்கு தான் திறந்துக்கிறோம். இன்னைக்கே லீவ் விட்டா எப்படிடா? எனக்கு ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள மனுஷ கஷ்டமாகுது. இந்த போடுகள் நின்னுக்குதா. டேய் என்ன பண்ணிக்கிறா? சொல்ல கருப்புரம் அமையும் போதே தெரியும் ஒரு ஒரு ராகாலமா வந்து பாரு. பஞ்சர் கடையா? யாத்ரா ஏன்பா நாங்க தான் ஆரம்பிச்சுக்கிறோம் புதுசா. உங்க மூஞ்ச பார்த்து யாருன்னா வருவாங்கடா. உங்களுக்கு ஏன்டா இதெல்லாம்? இவனு என்ன பண்ணலாம் மாப்பிள்ள இங்க வந்து தொலை குத்துங்கிறான். ஏய் சாய்க்கிறாக்கியா அவனுக்கு என்ன வானா? டேய் ஒரு பெத்த அப்பனை பார்த்து என்னடா கேள்வி கேக்குற? அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அந்த டிஸ்ட் பொம்மை மூஞ்ச ஒன்னாகுது. எல்லாம் நீ பண்றதுடா. எப்படி மரியாதை பேச தெரியுமா? இங்க பேர் வந்தியா அவங்கிட்ட பேசுனியா அதோட இருந்துக்கோ. என்கிட்ட நான் பேசுறவளை வச்சுக்காத. எப்பா நான் அவசரமா ரொம்ப தூரம் போனா சைக்கிள் வாடி கிடைக்குமா? சைக்கிள் வாடிக்கனா இல்லப்பா. ஏன் இல்ல இருக்குது. என்ன மாப்பிள்ள சொல்ற? மாப்பிள்ள அவசரத்துக்குன்னு உதவி பண்றதுக்கு ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க தெரியுமா? யாரா அது? உங்க அப்பாவா? அந்த ஆள் பழைய சோரிய தின்னு துண்ணுவான். அந்த ஆள் எங்க சொல்ல போறான்? அவன் பேச்ச நீ எடுக்குற. ஏய் என்னடா அசிங்கப்படுத்துறா? உன்ன சொன்னா குத்துதா? டேய் யாரோ சொன்னாங்க நீ அது யாரா அது? அது யாரா இருந்தா இப்ப அது தேவையா? சைக்கிளுக்கு பேர் வாடி கொடு. இந்த சைக்கிளியா? இந்த சைக்கிள் தான் நாட்டாம் படத்துல சரத்குமார் ஓட்டின்னு போன சைக்கிள்னு சொல்லு. நாட்டாம் படத்துல சரத்குமார் ஓட்டினாரா? அது மாட்டு வண்டி தானே? அட நாடா நீ படம் வாங்கப்பா இல்லையா? 7 டைம் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியுமா? அப்போ ராஜ்கிரண் படத்துல ராஜ்கிரண் ஓட்டுந்து போதுமாடா? ராஜகிரணா ஓட்டுனாரு எந்த படத்துல? அந்த படத்துல பாட்டு கூட வரும் பேரு மாப்பிள்ள. ஞாபகம் வந்துச்சு. ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா. கட்டா புஷ்டாம் பேர் காலையாவதான கால்ரா மாத்திர. சரி எத்தனை போ. இந்தாப்பா எத்தனை போறியா? எப்பா இந்த சைக்கிள் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்குதா? ரொம்ப தொலைவு போகுமா? ராஜகிர எத்தனை பேர் வச்சுன்னு ஓட்டுனாரு? அப்பா பிள்ளைங்க 2 பேரு 3 பேர் வச்சு அப்பயே ஓட்டுனாருல. அப்ப இப்ப சைக்கிள் நல்லா தான் இருக்கும். எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுங்க பாரு. திட்டு முடிஞ்சுங்க. கல்லு எங்க அப்படியே நெசிக்கு போட்டுறேன். டேய் நான் வியாபாரத்துக்கு கத்துனுங்கிறா. ஏய் ஒழுங்கா நான் சொல்றது நீ கேளு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வா வீட்டுக்கு போலாம். டேய் பஞ்ச கடை வச்சு முதல்ல ஆகிருந்தா என்னடா பேசுறீங்க? ஜபார் உன்னை ஏமாச்சுவான் சொல்றது கேளு. ஆமா இங்க லட்சமா பணம் வருதே நான் ஏமாத்திடுறேன். மாப்பிள்ள உங்க ஒப்பனை வாய் அடக்கு சொல்லு. நீயா சொல்ல கேக்கலனா கழுத்தி கடியா? என்னடா பொசுக்குன்னு சொல்லிட்டா? பின்ன பூமியில இருக்கிறதோட மண்ணில இருந்தா எதனா செடி மொழிக்கும். உன்னெல்லாம் பெத்ததுக்கு எதனா தெருநாய் வாழ்ந்தா நன்றி இருக்குண்டா. உன்னையார் வேலை கொண்டாந்த போய் வேலையா? அதோ பாரு அண்ணாய் கூட இருக்குது போய் வேலையா? எப்படி இருந்தாலும் நீ அடிபட்டு உதப்பட்டு என்ன தாண்டி வரனா அப்ப பாத்துக்கிறேன்டியா. டேய் அடிப்பாயா இப்போ சொல்ற கேளு. என்னடா என்ன சொல்ல போற? இன்னைக்கு நாள் உன் கதுல குச்சி வச்சுக்கோ. மாப்பிள்ள 23ஆம் தேதியா? நீ வேற அடியில காமி பண்ணாதடா. ஃப்ளோர்ல வேற போயினுக்குதே. என்னடா கதுல நோட் பண்ணி வைக்க சொல்ற? நான் பெரிய பணக்கார நாயே உன் வீட்டு வாசல்ல கார் நிறுத்தண்டா. அது உங்க ஒப்ப இல்ல உங்க தாத்தா வந்தாலும் நடக்காது. என்ன மாப்பிள்ள பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்டான்? ஆமா மாப்பிள்ள உன் வீட்டு வாசல் சின்னதுல அதுல எப்படி கார் நிறுத்த முடியும்? அதுக்கேத்த மாதிரி கார் வாங்கி நிறுத்தும்டா.
பார்த்துக்கண்டா அதிகம். கரம் பூச்சோம் அப்பப்போ வந்து தொலை ஊத்துட்டு போறானே மாப்பிள்ளை இதெல்லாம் நடக்குமா? யாருக்கு தெரியும், நீ தான் சவால் விடுற. இந்த தத்துல முச்சம் நேத்துக்கு இவ்வளவு நின்னுங்கிறான். டேய் சைக்கிள் காசு குடுத்துட்டு போடா. எவ்வளவுங்க வாடகை? 1 ஹவருக்கு 100 ரூபாய். 100 ரூபாவா? என்னப்பா சொல்றான்? டேய் இப்பதான் எங்க அப்பா கிட்ட கார் வாங்கணும்னு சவால் விட்டா வாங்க தேவையா? டேய் நீ சவால் விட்டுது நான் எப்படி காசு தர முடியும்? தந்துதான் ஆனா இல்ல சைக்கிள் இல்ல கிளம்புடா. மாப்பிள்ள என்ன நீ பொசுக்கு நீ இப்படி பேசி வந்த கிராக்கே விட்டுடுறா. மாப்பிள்ள காலையில கருப்புல வரையும் போது எனக்கு நேரம் சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சு மாப்பிள்ள. சரி விடு, நான் அந்த நினைச்சு ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளவு பார்த்தார வாடகை? நான் 1 ஹவருக்கு 20 ரூபா தான் தருவேன். சரி அப்படியே கொடு. ஒரு 100 ஹவருக்கு சேர்த்து குத்துரு. ஆமா ஒரு 100 ஹவருக்கு சேர்த்து குத்துரு. நல்லா போயிட்டு வா. 100 ஹவருக்கு சேர்த்து குத்துறான். அப்ப 2000 ரூபாய் ஆகுதா? ஆமா 2000 ரூபாய் ஆகுது. குத்துட்டு எடுத்துட்டு போ. எனக்கு சைக்கிள் வேணாம், ஒண்ணு வேணாம், நான் நந்த போயிருந்தா. என்ன மாப்பிள்ள கோவமா போறான்? எல்லாம் உன்னால தாண்டா, நீ தான் ரொம்ப டென்ஷன் ஆகிற காயில இருந்து. மாப்பிள்ள அங்க பாரு. நீ முன்னாலேயே போங்க, நான் பின்னாலேயே வரேன். மாப்பிள்ள ரவுடியை கூட்டினு வரா மாப்பிள்ள. நூல் கலப்பு அவனுங்களே. மம்மி கம்மி நான் பாத்துக்கிறேன். ஏய் நான் சைக்கிள் புடிங்கம்மா. ஏன்பா தேவையில்லாம கடை முன்னால பிரச்சனை பண்ணாதீங்க. சைக்கிள் வேணா எடுத்துன்னு போங்க. ஏய் சைக்கிள் எடுத்துக்கு வந்தா என் தலை மேல கை வச்சுக்கிறீங்க. ஏன்பா பத்தாதா? ஏய் பாத்தீங்கடா அவன் நிக்கலாம் பேசுறான். மம்மி கம்மி நான் தான் பேசிக்கிறேன்ல. ஏய் என்ன பண்ண வந்துக்கிறீங்க? நாய்த்தா தட்டிக்காக வந்துக்கிறோம். மாமியா ஆச்சுங்க. அந்த அரபால் மண்டியால் தான் எங்க வியாபாரமே கெட்டு போச்சு. போய் சொல்றான்டா, போய் சொல்றான். இவனுக்கிட்ட என்ன பேசிக்கிங்க? டேய் என்னடா உங்களுக்கு? நாடா அடிக்கிற மாதிரி வரோம். சைக்கிள் குத்தா போயிடுவோம். ஏய் குடுக்க முடியாது. என்னடா பண்ணுவா? சரி வச்சுங்க. மாமியா குடுக்க மாட்டாங்களாம். அப்ப காசு ஒரு 2000 வாங்க போயிடலாம். என்னது இந்த டப்பா சைக்கிளுக்கு 2000 ரூபாய் காசு நான் கொடுக்கணுமா? ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஒழுங்கா காசு குத்துரு. நான் தானே பேசுறான். அவனை மண்டியில போட்டுறான். ஏய் என்னடா கம்முனுங்க, ஏதாவது பண்ணுங்கடா அவங்கள. மாமே பேச்சு தீக்கிற பிரச்சனை மாமா. இப்ப உருவ பார்த்தியா பெருசாகுதா? அந்த பயம் இருக்கட்டும்டா. நாத்தங்கா இருக்கா முஞ்சிய தல உடனே மோதல் மாத்தால நீ பேசுதல. ஏய் இப்ப அவங்க எங்க கட்சி என்ன சொல்றா? இன்னும் நான் 4 ஆம்பளை கூட்டணும் உங்களை பேச்சுக்கிறேன். இவனாடா அப்பா ஆம்பளைங்களை கூட்டின்னு வரேன்னு போறான். தல உன் கூட எங்களை வேலை சேர்த்துக்கியா? என்ன மாப்பிள்ள நம்மள வேலைக்கு கேக்குறான்? ஒழுங்கா செய்வீங்களா? தல நீ சொல்லது இல்ல, நாங்க சொல்லாமே செய்வோம். சரி போங்க, போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. மாப்பிள்ள இவனுங்களை வச்சே பணக்காரனா என்ன மாப்பிள்ள? சரிடா மாப்பிள்ள. தல எல்லாம் வேஸ்டா இது. எது குப்பை தொட்டில போட்டுடலாமா?